ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லாட். என்ன நினச்சிருக்கிறீங்க உங்கள் மனசில்? பிரதர் உங்களுக்கு தான், சிஸ்டர் உங்களையும் தான். நான் கேட்கல, ஆண்டவர் கேட்குறாரு. நல்லது நினைக்கிறீங்களா, கெட்டது நினைக்கிறீங்களா? நம்மளை குறித்து ஆண்டவர் என்றைக்குமே நல்லது தான் நினைக்கிறார். ஆனால் அந்த பிசாசு இருக்கான்ல, உன் வாழ்க்கை இப்படி ஆகிடும், நீ வேஸ்ட் ஆகிடுவ அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே கொடுப்பான். ஏன்னா அவன் வேலையே நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான். ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்கிறதே இல்லை. வார்த்தையில் ஒரு சில காரியங்களை தெளிவுபடுத்தியிருக்காரு. கர்த்தரால் அதிக ஞானத்தை கொடுக்கப்பட்ட சாலமோன் எழுதுகிற நீதிமொழிகள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், மனுஷனுடைய இருதயத்தில் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனை நிலை இருக்கும். நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா, உண்மையாகவே சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை குறித்து நல்லது தான் வச்சுருக்காரு. என் பிள்ளைய ராஜா மாதிரி ராணி மாதிரி உட்கார வைக்கணும், இப்படி தாண்டா வாழ்க்கையை கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு உயர்வை கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு மேன்மையை கொடுக்கணும், அவனை வேற மாதிரி ஆக்கணும்டா, அவ்வளோ வேற மாதிரி ஆக்கணும். இதுதான் அவருடைய எண்ணம். ஆனால் இந்த பிசாசோட என்ன தெரியுமா? நீ இதை ஸ்டார்ட் பண்ணுறியா, இப்படி ஆகிடும், அது வேஸ்ட் ஆகிடும், நீ தோற்று போயிடுவ, வாழ்க்கையில் ஒன்றுமே ஆகாது, இந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்குறது அவன் வேலை. ஏன்னா அவன் நம்மளுக்கு கவுக்கணுன்ற எண்ணம் தானே. பிரதர் சிஸ்டர், நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரில பிரதர் சிஸ்டர். அதாவது உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, இல்லை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா பயப்படுறீங்க தெரியல. ஆண்டவர் உங்களை குறித்து தெளிவாக சொல்கிறார். இன்றைக்கி எதை குறித்தும் கவலைப்படாத, நீ என்ன நினச்சிட்டே இரு, நான் உன்னை நினச்சிட்டே தான் இருக்கேன், உன்னை குறித்து நன்மையான காரியங்கள் தான் வச்சுருக்கேன், நான் அதை ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் தெளிவாக நடத்தி முடிப்பேன். டோன்ட் திங்க் அபவுட் எனி திங். உன்னுடைய வாழ்க்கை என் கருத்துலன்னு சொல்லி ஆண்டவர் முடிக்கிறார். புரியுதா? நான் திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். பிரதர் சிஸ்டர் குழப்பிக்காதீங்க, ஓகே? விசாஸ் தான் குழப்பம். இதெல்லாம் இல்லாம ஆகிட்டோம். கர்த்தருக்கு சோதரம். ஆமென், அல்லேலூயா, லவ் யூ.